சுத்திக்கிட்டு இருக்கானா, சீக்கிரமா அவனை நம்ம வீட்டுல இருக்க யார் வேணா பார்க்கலாம். அந்த முத்து வேற கார்ல 4 இடத்துக்கு போவான். அவன் கண்ணுல கூட அந்த கதிர் மாட்டலாம். அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, விஜய் டிவி சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்னும் எபிசோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முத்து மீனா வீடுன்னு தெரியாம சிந்தாமணி டிரைவிங் படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இதுக்கு அப்புறமா இவங்கள பார்த்தோன்னு தெரியாம வந்துட்டேன், இந்த பசங்கள்ட்ட விசாரிக்க சொன்ன இவங்க இங்க யாரு எவருன்னு விசாரிக்காம இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது முத்து என்ன சொல்றான்னா, உங்களுக்கும் மீனாவுக்கும் தானே பிரச்சனை, எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. நீ அவளோட புருஷன் தான், எனக்கு நான் ஒரு நல்லாவா சொல்லித்தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்பவுமே செய்யற தொழில தெய்வமா வணங்குறேன், நான் ஒழுங்கா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லும் போது, எப்படியும் உங்களை ஒரு நாளைக்கு மீனா இந்த பூக்கட்டுற தொழில விட்டு துரத்த போறா, அதுக்கப்புறம் டிரைவிங் படிச்சிட்டீங்கன்னா டிரைவிங் ஸ்கூலா வச்சுக்க பொழைச்சிப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முத்து. உடனே கோவமா எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க சிந்தாமணி. ஏங்க இப்பவே இப்படி ஓடுறாங்கன்னு சொல்லும் போது, எப்படின்னு தொல்லை விட்டு துரத்தும் போது ஓடதானே போறாங்க மீனா, அதனாலதான் இப்பவே ட்ரைனிங் எடுக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அடுத்து நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வித்யாவோ ரோஹிணியும் ரோஹிணி வீட்டுல சாப்பிடாதனால ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. ரொம்ப பசிக்குது, முத்துவும் மீனா செல்வமும் ஒய்ஃபையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வித்யா கிட்ட சொல்றாங்க. அப்ப வித்யா என்ன சொல்றாங்கன்னா, முத்து தப்பு சும்மாதான் ஏதாவது பண்ணிருப்பாரு, வேணும்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு முத்துவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணிட்டு அந்த காசு ஏமாத்துறவரை பத்தி, எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல, தனியா அந்த வீடு பீச் ஹவுஸ் வாங்கியிருந்தா கூட அங்கேயாவது மனோஜை கூட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அந்த 30 லட்சம் ஏமாந்தாலே அந்த ஆளை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த கதிர் அப்படியே ஆப்போசிட் சைட்ல உட்காந்து சாப்பிடுறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. இவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, இவங்க ரோஹிணியும் வித்யாவும் சாப்பிட்டு முடிச்சு கிளம்புறதுக்காக இருக்கும்போது கதிருக்கு ஒரு போன் போன்ல பேசிட்டு இருக்காரு. அந்த வாய்ஸை கேட்டுட்டு ரோஹிணியும் டேய் நீயான்னு சொல்லிட்டு ஓடி போய் சட்டையை பிடிச்சிட்டு, எங்க காசை கூடான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாருமா நீ, எனக்கு தெரியவே செய்யாது, யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அத கதிர் சொல்றாரு. இல்லடா நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சோடனே ரோஹிணிக்கு தள்ளி விட்டு ஓடி போயிடாரு. இவங்க துரத்தி போறாங்க. பட் இவங்களால அவரு கூட ஓட முடியல, அவர் தப்பிச்சுறாரு. உடனே ரோஹிணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னா மனோஜ் கிட்ட சொல்றாங்க, இப்படி நான் கதிரை பார்த்தேன் அப்படின்ட்டு. உடனே அப்ப ஏன் விட்டுட்டு அப்படின்னு கேட்கும்போது, நான் ஓடி துரத்தி பிடிக்க போனேன் மனோஜ், என்னால பிடிக்க முடியலண்டு. என்ன ரோஹிணி இப்படி விட்டு வந்துட்டேன், ஏன் உனக்கு கண்ணிலே தானே மாட்டினா, அப்ப நீ பிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. உடனே ரோஹிணி சொல்லி நானும் ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு. அவன் நம்ம கண்ணிலே 2 வாட்டி மாறியாச்சு, அப்ப கண்டிப்பா இந்த ஏரியால தான் இருக்கான், நம்ம வீட்டுல யாராச்சும் பாக்குறது கூட வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா அவன் முத்து கண்ணில் மட்டும் மாட்டிக்கவே கூடாது, முத்து கண்ணில் மாட்டிட்டு நமக்கு காசும் கிடைக்காது எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அதை ஒருவேளை முத்து கண்டுபிடிச்சோன்னா அதை ஃபுல்லா சொல்லி லைஃப் ஃபுல்லா சொல்லி காமிச்சிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, சாமியார் மூலமா ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமான்ட்டு பார்வதி ஆண்டிட்ட கேட்டு பார்க்கலாம், அவங்களுக்கு நிறைய சாமியார் தெரியும்னு சொல்லிட்டு பார்வதி கால் பண்றாங்க. பார்வதி கால் பண்ணோன்னா, அம்மா வெத்திலையில மை போட்டு கண்டுபிடிக்கிற ஒரு சாமியார் எனக்கு தெரியும், நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வராங்க. இந்த டைம்ல ஸ்ருதி, மீனா, ரவி, முத்து எல்லாருமே வீட்டுல தான் இருக்காங்க. கூட்டிட்டு வந்தோடனே முத்து எப்பயும் போல அந்த சாமியார் கலாய்ச்சி பேசிட்டு இருக்காரு. 2 பேரையும் சோஃபாலும் தள்ளி போட்டு கீழே உட்காருங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணியை மனோஜை உட்கார வச்சுட்டு அந்த சாமியார் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துட்டு எலுமிச்சம்பழம், தண்ணி எல்லாமே எடுத்து வைக்கிறாரு அந்த சாமியார். வச்சுட்டு ஒரு வெத்திலையை எடுத்து அந்த வெத்திலையில மை போட்டுட்டு அப்படியே பாக்காரு மனோஜ் கிட்ட. ஒரு 3000 ரூபாய் பணம் தட்சணை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் பாக்குறாங்க, பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி திருப்பி எட்டி பாக்குறாங்க அவங்க கிட்ட போயிட்டு, வெத்திலையில மை தடவினார்ல அது ஏதாச்சும் தெரியுதா அப்படின்ட்டு, எதுவுமே தெரியலையே அப்படின்ட்டு. இந்த மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஆண்டி எங்க அம்மாவோட வைரத்தோடு காணாம போயிச்சு, அதையும் கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. மனோஜ் சொல்றாரு, முதல்ல என் பணத்தை கண்டுபிடிக்கட்டும், அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் அந்த சமயத்தை என்ன சொல்றாருன்னா, காசு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கிட்ட மட்டும் சொல்லுங்க, வேற யாருக்கும் தெரியாம சொல்லாதீங்க அப்படின்ட்டு. உடனே மொத்து சொல்ற, பாத்தியா மீனா ஷேர் கேட்டுருன்னு சொல்லிட்டு அவன் என்னமா சொல்றான் பாரு அப்படின்ட்டு. ரவி சொல்ற, முதல்ல கண்டுபிடிக்கிறத பாக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்றாரு சாமியார், அநேகமா அந்த ஆளு எல்லா காசையும் செலவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால பணத்தை காட்டவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்குமா, வாங்கிட்டு போறவன உண்டியெல்லாம் போட்டு வச்சிருப்போம், செலவு பண்ணதான் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தெல்லாம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, சாமியார் சொல்ற, இவங்க எல்லாருமே என்ன அவமதிக்கிறாங்க, அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புறாரு. இன்னையோட எபிசோடு இதோட முடியுது. நாளைக்கு எபிசோட என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.